சாத்தானால் சீரழிந்த ஒரு மனிதனை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த மனிதர் ஒன்றும் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்தார், வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருந்தார், 3.5 ஆண்டுகள் இறையியல் பட்டம் படித்தவர். இன்னுமாக அநேக கடினமான சூழ்நிலைகள் வந்தபோது கூட இயேசு கிறிஸ்துவை விட்டுக் கொடுக்காமல் அவரோடு பின் சென்றவர். இப்படிப்பட்டவர் எப்படி பிசாசினால் பாதிக்கப்பட முடியும், அவருடைய வாழ்க்கை எப்படி சீரடைய முடியும் என்று ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். ஆம் அன்புக்குரியவர்களே, இது நிஜமாகவே நடந்த ஒரு நிகழ்தான். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவால் வரம் பெற்ற ஒரு மனிதர், இயேசு கிறிஸ்துவை பற்றி படித்த ஒரு மனிதர், இறையியல் கற்ற ஒருவர், கடினமான சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி செல்லாத ஒருவர், அவருக்குள் எப்படி சாத்தான் புக முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழலாம். அன்புக்குரியவர்களே, இது உண்மை. நம் வேத புஸ்தகத்திலே தான் இந்த மனிதனை குறித்து எழுதப்பட்டுள்ளது. நீங்களும் தானும் அறிந்தபடி யூதாஸ் என்கின்ற மனிதனுக்குள்ளாக சாத்தான் புகுந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இந்த யூதாஸ் என்பவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவன் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டான். 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட பயணப்பட்டவனாக இருந்தான். அவரை பின்பற்றி அவர் எங்கு செல்லுகிறாரோ அங்கெல்லாம் சென்றான். அவரோடு கூட இருக்கும்படியாக அவன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே பிசாசு புகுந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, அவன் 3.5 ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தது மட்டுமல்ல, அவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டான். இன்றைக்கு பாருங்கள், வெறும் 3 ஆண்டுகள் ஏதோ படித்துவிட்டு அல்லது படிக்காமல் கூட இன்றைக்கு தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் உண்டு. ஆனால் இவன் 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து கற்றுக்கொண்டவன். அநேக காரியங்கள், மக்களுக்கு சொல்லாத காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த யூதாஸோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை மக்களிடத்தில் உவமைகளாக பேசினார். அதன் பின்பதாக சீடர்கள் தன்னிடத்தில் வரும்போதுதான் அதுக்கு விளக்கங்களை கொடுத்தார். அந்த விளக்கங்களை பெற்றதிலே இந்த யூதாசும் ஒருவர். பாருங்கள், மக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த யூதாசுக்கு கிடைத்திருக்கிறது. அநேக போதனைகளுடைய விளக்கங்கள் யூதாசுக்கு தெரியும். மட்டுமல்ல, இந்த யூதாஸ் சில பல கடினமான சூழ்நிலைகளிலே கூட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாமல் அவரை பின்பற்றினவன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஒரு கூட்டம் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் அவங்களுக்கு அப்பம் கிடைக்கும், இந்த உலகத்திலே விரும்பினது கிடைக்கும் என்கின்ற நோக்கத்திலே இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்போது அவர்களுக்கு ஆண்டவர், இதற்காக என்னை தேட வேண்டாம், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கின்ற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள் என்று கூறிவிட்டு, வானத்திலிருந்து இறங்கின மையான அப்பம் நானே, என்னை நீங்கள் புசிக்க வேண்டும், என்னுடைய ரத்தத்தை நீங்கள் குடிக்க வேண்டும், பானம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தும் போது, இதெல்லாம் பின்பற்ற கடினமான உபதேசம், இது கடினமான உபதேசம் என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாம் திரும்பி சென்று விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று சொல்லி கேட்கிறார். அந்த வேளையிலே இந்த யூதாசும் இருந்தான். யூதாசும் அந்த வேளையிலும் போகவில்லை. அந்த வேளை எல்லாரும் போன போது கூட யூதாஸ் அந்த இடத்திலும் போகாமல் அவரோடு கூட இருந்திருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்போம் என்று சொன்னால், லாசரு, ஆண்டவர் சிநேகித்திருந்த ஒரு மனிதன் லாசரு, அவன் இறந்து போகிறான். அவன் இறந்து போகிற செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறது. அவர் மறுபடியும் 2 நாள் தங்கி இருந்து விட்டு அங்கே செல்லலாம் என்று சொல்லி தீர்மானம் போது தோமா சொல்லுகிறார், யூதர்கள் உம்மை கல்லறிவார்கள், ஆகவே இப்போது போக வேண்டாம் என்று ஆலோசனை கொடுக்கிறார். அப்பொழுது இயேசு இல்லை போக வேண்டும் என்று சொல்லி கிளம்பும் போது தோமா சொல்லுகிறார், அவரோடு கூட மறிக்கும்படிக்கு நாமும் போவோம் என்று சொல்லும் போது அந்த கூட்டத்திலே யூதாசும் இருந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி கடினமான சூழ்நிலையில் அந்த இடத்துக்கு சென்றால் ஒருவரை கல்லறிவதற்கு வாய்ப்பு உண்டு என்று தெரிந்தும் இந்த யூதாஸ் அப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை கூட பின்பற்றி இருக்கிறார். இப்படி கடினமான சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகாமல் இருந்திருக்கிறான் இந்த யூதாஸ். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களோடு பேசுகிறார். நீங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கியுங்கள் என்று சொல்லி கிராமங்கள் தோறும் பிரசங்கம் பண்ண சொல்லியபடியாக அனுப்புகிறார். அதிலே யூதாசும் வருவார். இந்த யூதாஸ் பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை போதித்தாரோ அதை போதிக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இதையெல்லாம் சொல்லும் போது பாருங்கள், யூதாஸ் 3.5 ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தான். 3.5 ஆண்டு காலம் அவரிடத்திலே கற்றான், பிரசங்கிக்கிறவனாக இருந்தான். மட்டுமல்ல, அவன் வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிறவனாக, பிசாசுகளை துரத்துகிறவனாக இருந்தான். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படிதான் அறிமுகப்படுத்துகிறார். அவர்களை அழைத்து
பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை சுகமாக்கவும் அதிகாரம் கொடுத்து தான் அனுப்புகிறார். அதிலே இந்த யூதாசும் ஒருவன். அன்புக்குரியவர்களே, இந்த அடையாளங்கள் பார்க்கும்போது நாம் என்ன நினைப்போம்? இவர் பயங்கர தேவ மனிதர் என்று சொல்லி நினைப்போம். ஆனால் வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவனுக்குள் பிசாசு புகுந்தான் என்று சொல்லி. இன்னுமாக யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, அவன் பிசாசாக இருந்தான் என்று சொல்லி. இயேசுவிடத்திலே சொல்லுகிறார், அவன் கேட்டின் மகன் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மனிதனுடைய கண்ணோட்டத்தின்படி யூதாஸ் மாபெரும் சிறந்த ஊழியர், அற்புத அடையாளங்களை செய்யக்கூடியவர், வல்லமையான பிரசங்கி, இயேசு கிறிஸ்துவை எக்காரணத்தை கொண்டும் விட்டுக் கொடுக்காமல் அவருடைய கடினமான சூழ்நிலையிலும் அவரை பின்பற்றினவர். இதெல்லாம் நாம் புகழ் மாலை பாடுவோம். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு காரியங்கள் இருந்த யூதாஸ் எப்படி பிசாசா இருந்தான், அல்லது அவனுக்குள் பிசாசு புகுந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று அந்த கேள்விக்கான விடையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தான். இவ்வளவு காரியங்கள் நடந்தது உண்மைதான். ஆனால் யூதாஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தான். ஆகவே தான் பிசாசு அவனுக்குள் புகுந்தான். நாம் இடம் கொடுக்காமல் பிசாசு வருவதில்லை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்போ நாம் இடம் கொடுத்தால் தான் பிசாசு வர முடியும். அப்போ யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்தான், பிசாசு அவனுக்குள் புகுந்தான். எப்படி பிசாசுக்கு இந்த யூதாஸ் இடம் கொடுத்தான்? யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினான், இயேசு கிறிஸ்துவோடு கூட கடினமான சூழ்நிலையிலும் நடந்தான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் இடத்திலே காணப்பட்ட பண ஆசை கடைசி வரைக்கும் அவன் விடவில்லை. இயேசு கிறிஸ்துவத்திலே வருவதற்கு முன்பதாகவே அவனிடத்திலே பண ஆசை காணப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவோடு கூடிய அந்த கடைசி நேரம் வரையிலும் அவனிடத்தில் அந்த மாற்றம் வரவில்லை. 3 ஆண்டு காலம் அவரோடு கூட பயணித்தும் அநேக பிரசங்கங்கள் கேட்டும் அவனே அந்த காரியங்களை பிரசங்கம் பண்ணின பின்பும் அவனிடத்திலே ஒரு மாற்றம் வரவில்லை. அந்த பண ஆசையிலிருந்து ஒரு விடுதலை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பண ஆசை நிமித்தம் பிசாசு அவனுக்குள் புகுந்தான். எப்படி ஏவாளுக்குள்ளாக பிசாசு ஒரு மாற்றத்தை உண்டாக்கினானோ, அதாவது ஏவாளுக்கு எப்படி அந்த மாற்றம் வந்தது? அந்த பழத்தை பிசாசு பழத்தை காட்டதான் செய்தான். அவளை ஒன்றும் செய்ய இயலவில்லை. பழத்தை காட்டின போது அவளுக்கு அது இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது, புசிப்புக்கு இன்பமா இருந்தது. அதன் பின்பதாக பிசாசுடைய வலையில அவள் விழுந்து விட்டார். அதே போலத்தான் இவனுக்குள்ளாக யூதாசுக்குள்ளாக பண ஆசை இருந்தது. அந்த பண ஆசை அவனால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. அந்த பண ஆசை நிமித்தம் அவனுக்குள்ளாக சாத்தான் புகுந்தான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அநேக பிரபலங்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், நாங்கள் வல்லமையானவர்கள், எங்கள் மூலம் மாபெரும் காரியம் நடக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், நாங்கள் பயங்கர பிரசங்கிமார்கள் என்று சொல்லுகிறவர்கள், அநேகர் இந்த பண ஆசைக்குள்ளாக இன்றைக்கும் விழுது கிடக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கும் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய செய்திகளை பாருங்கள். எப்பொழுதும் அநேக நேரங்களில் பணத்தை தா, நீ பணத்தை கொடுத்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், எங்களுக்கு அந்த பணத்தை கொடு என்று சொல்லி அந்த பணத்தை விரும்புகின்ற விதத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு செய்தியை கொடுத்தால் கீழே அவர்களுடைய பண வங்கி விவரங்களை போட்டு அவர்களை இடத்தில் அவர்கள் மக்களிடத்தில் பணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தூண்டப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பண ஆசையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பிசாசு பிடியிலே சிக்கிக்கொண்டு பிசாசு அவர்களுக்குள்ளாக புகுந்து விடுகிறது. ஒருவேளை பிசாசு புகுந்த மனிதர்கள் அலைக்கழிப்பார்கள், அவர்கள் இப்படியெல்லாம் விழுந்து புரளுவார்கள், அவர்கள் தான் பிசாசு பிடிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன ஒரு தோற்றம் ஒருவேளை நமக்கு இருக்கலாம். ஆனால் யூதாசுக்குள்ளே பாருங்கள், பிசாசு புகுந்தான். அவன் அலைக்கழிக்கப்படவில்லை அல்லது விழுந்து உருண்டு புரளவில்லை. அந்த கூட இருந்த ஒரு சீடர்கள் கூட யூதாசுக்குள் பிசாசு இருப்பதை கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் யூதாசுக்குள் பிசாசு இருந்தது. இரண்டாவது, பிசாசு யூதாசுக்குள் புகுவதற்கு காரணம் யூதாசு ரட்சிக்கப்படவே இல்லை. என்னது, யூதாசு ரட்சிக்கப்படவில்லையா? ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனா இவ்வளவு அற்புதங்களை செய்தான், இவ்வளவு பிரசங்கம் செய்தான் என்று சொல்லி நீங்கள் எண்ணலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்படாமல் தான் 20-30 வருடங்கள் சபைக்கு சென்று கொண்டிருக்கிறார். எப்படி யூதாஸ் 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தானோ, அதே போல இன்றைக்கு 20-30 வருடங்கள் அல்லது பிறந்ததிலிருந்தே சபைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தங்களை தாமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு அநேகர் நாங்கள் வேதத்தை கற்றோம், 3 ஆண்டுகள் இறையியல் கல்லூரி பெற்றோம் அல்லது 6 ஆண்டுகள் கற்றோம் என்று சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. யூதாஸ் எப்படி 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதனையை கற்றுக்கொண்டானோ, அதே போல இவர்கள் கற்றுக்கொண்டாலும் கல்லூரிக்கு சென்று படித்தாலும் அவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல இயலாது. அன்புக்கு வரம் பெற்றவர்கள், நாங்கள் அந்த காரியங்களை நடத்துகிறோம், இவர்களுக்கு எங்கள் மூலமாக சுகம் கிடைக்கிறது, நாங்கள் ஜெபித்தோம், சகோதரர் ஜெபித்தார் கிடைக்கிறது என்று சாட்சிகளை எல்லாம் நாங்கள் வெளியிடுகிறோம். அதனால் அது நிமித்தம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. நாங்கள் பிரசங்கிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வேத வசனத்திலிருந்து பேசுகிறோம், அது நிமித்தம் அநேகர் எங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், எங்களிடத்தில் வருகிற மக்கள் கூட்டத்தை பாருங்கள். இப்படி எல்லாம் சொல்வதனால் ரட்சிக்கப்பட்டவர் என்று பொருளாகாது. சரி, யூதாசை எதை வைத்து ரட்சிக்கப்படவில்லை என்று தான் சொல்ல முடியும்?
யோவான் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இதை வெளிப்படுத்துகிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். ரோமர் புத்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் விதமாக எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ரட்சிக்கப்படுவது இவ்வளவு சுலபமான ஒன்றுதான். ஆனால் இதை யூதாஸ் செய்யவில்லை. இதையெல்லாம் நாங்களும் செய்கிறோம், இயேசுவை தான் கர்த்தர் என்று சொல்லுகிறோம், அவரைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, ஒரு வாயினால் சொல்வதாக எழுது, இந்த ஜனங்கள் உதடுகள்னால் என்னிடத்தில் சேர்கிறார்கள், ஆனால் இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று சொல்லிவிடுவார். அதனுடைய பொருள் என்ன? இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் எஜமான், லார்ட் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் அவர் தான் எஜமான். அவர் எஜமான் என்று சொன்னால் நான் என்ன சொல்ல வருகிறேன்? நான் அடிமை என்று சொல்ல வருகிறேன். ஒரு அடிமைக்கு சுய இஷ்டம் என்று ஒன்று கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், அடிமைக்கு சுய இஷ்டம் என்று ஒன்று கிடையாது. எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதை எதிர்கேள்வி கேட்காமல் செய்கிறது தான் அடிமையினுடைய வேலை. அப்படியானால் ஆண்டவரால் குடிமைக்காரனா அல்ல, ஆண்டவர் எனக்காக அவ்வளவு காரியங்களை இறங்கி செய்திருக்கிறார். நான் பாவத்திற்கு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தேன், என்னை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார். ஆகவே இவரை ஒரு நல்ல எஜமானாக நான் அறிந்திருக்கிறேன். கண்டிப்பாக இவரிடத்துல என் வாழ்க்கையை அடிமையாக ஒப்பு கொடுத்தால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனக்கு கண்டிப்பாக அவர் என்னை கரை சேர்ப்பார் என்கிற நம்பிக்கை நானாக முன்வந்து என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய இஷ்டம் தவறான வழிக்கு என்னை அழைத்து செல்லும். ஆகவே என்னுடைய இஷ்டம் ஒன்று வேண்டாம், உங்களுடைய சுத்தம் செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி நான் அறிக்கை எடுக்கிறேன். அப்ப இயேசுவே கர்த்தர் என்று நான் அறிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னால் இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை நிஜமான், என்னுடைய விருப்பம், என்னுடைய இஷ்டம், என்னுடைய விருப்பங்களை அல்ல ஆண்டவரிடத்தில் திணிக்கிறவனாக நான் செயல்பட மாட்டேன் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அதனுடைய பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். இதற்காக உயிர்த்தார். நான் நீதியில் பிழைக்கும்படியாக அவர் உயிர்த்தார். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர் மரித்து எழுந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நான் இதை விசுவாசிக்கிறேன். நான் பாவத்துக்கு செத்த மனிதன், என்னுடைய பழைய மனுஷன் செத்து அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. அவர் மரித்த போது நானும் மரித்தேன். அவர் எழுந்த போது நீதிக்கு பிழைக்கும்படியாக, மறுபடியும் பாவத்திற்கு பிழைக்கும்படியாக இல்லை, மறுபடியும் அந்த பணாசைக்கு பிழைக்கும்படியாக இல்லை, நீதிக்கு பிழைக்கும்படியாக நான் அவரோடு கூட எழுந்திருக்கிறேன். இதை விசுவாசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில தடுமாற்றமா இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அநேகர் எதற்காக விசுவாசிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த யூதாஸ் விசுவாசித்ததை போல தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் நான் நினைத்தது கிடைக்கும், ஆண்டவர் இந்த பூமியில செழித்திருக்க செய்வார், என்னை பணக்காரனாக்குவார், எனக்கு கார் தருவார், பங்களா தருவார், நான் ஆடம்பரமாய் வாழ்வேன் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். தவறு. இப்படி இது விசுவாசம். இந்த விசுவாசத்தை அல்ல ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறது. இது ரட்சிப்புக்கு எதுவாக நம்மை நடத்தவும் செய்யாது. அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான விசுவாசம் நம்மிடத்திலே உண்டா? சிந்தித்து பாருங்கள். யூதாஸ் அப்படியாமல் இயேசு கிறிஸ்துவை நம்பாமலா, அவரோடு கூட விசுவாசிக்காமலா அவரோடு 3 ஆண்டு காலம் இருந்தான். அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மை விசுவாசிக்கிறவர் விசுவாசியாதவர்கள் என்றும் அவர் தெரியும். யாரை குறித்து இப்படி சொன்னாராம்? யூதாசை குறித்து, தன்னை காட்டிக் கொடுக்க போறவராக யூதாசை குறித்து இப்படி சொன்னார் சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரம் 64-65 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ யூதாஸ் எதற்காக ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறான்? இந்த உலகத்துக்காக விசுவாசிக்கிறான். அவனுடைய எண்ணம் என்னவென்றால், அந்த கடினமான சூழ்நிலையில் கூட எல்லாரும் போகும்போது கூட யூதாஸ் ஏன் போகவில்லை என்று சொன்னால், அவன் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தது இந்த உலகத்திற்காக. இயேசு கிறிஸ்து ராஜாவாக போவார் என்று நம்பினார். அநேக மக்களும் யூதர்கள் நம்பினார்கள். இவர் ராஜாவாக வந்து ஒரு ரோமர்களிடத்திலிருந்து விடுதலை தருவார் என்று சொல்லி நம்பினார்கள். யூதாசும் அப்படி நம்பி இருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் தடை செய்த போது, மக்கள் ராஜாவாக இயேசு கிறிஸ்துவை அழைத்து செல்லும் போது, அவர் மறைந்து போகும்போதெல்லாம் யூதாசுக்குள்ளாக தடுமாற்றம் வந்திருக்கிறது. ஆகவே தான் கடைசியிலே இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறான். காட்டிக் கொடுக்கும் போது கூட இயேசு கிறிஸ்துக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்கின்ற நோக்கத்திலே அறிந்து அப்படி காட்டிக் கொடுக்கவில்லை. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஏதாகலும் செய்து அற்புத அடையாளங்களை செய்து தன்னை நிரூபிப்பார் என்கின்ற நேரத்திலே தான் காட்டிக் கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அந்த வேதத்திலே நாம் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மரண தண்டனைக்கு உட்பட்டார் என்று அறிந்தவுடனே அவன் பதட்டமானான். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி அவன் உணர்வடைகிறார். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். அப்படியானால் அவனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவன் காட்டிக் கொடுக்கவில்லை. அப்போ அவனுடைய உள்நோக்கம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினது எல்லாமே இந்த உலகம் சார்ந்ததாய் காணப்பட்டது. தன்னுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்காகட்டும், அல்லது இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ராஜாவாகும் போது நான் பக்கத்திலே ஒரு மந்திரியாக எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் என்கின்ற நோக்கத்திலே ஏதோ இந்த உலகம் சார்ந்து அவன் சிந்தித்திருக்கிறான். ஆகவே தான் அவனால் ரட்சிப்பை காண இயலவில்லை. அவனுக்குள்ளாக பிசாசு புகுந்தான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னால், இவன் பிசாசா இருக்கிறான் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நிலைமை சேர்ந்து பார்ப்போம். இத்தனை வருடங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆலயத்துக்கு செல்லுகிறோம், பைபிள் படித்தோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். எதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? ஆண்டவர் சொன்னார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி.
அன்புக்குரியவர்களே, அவர் நித்திய ஜீவனை தரும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். காரணம், நாம் அதைத்தான் இழந்தவர்களா இருந்தோம். நமக்கு நித்திய ஜீவன் என்பதே கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணமாகத்தான் இருந்தது. அதை தான் ஆண்டவர் தரும்படியாக வந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் எதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? இந்த அழிந்து போகிற மண்ணுக்காகவும், இந்த அழிந்து போகிற இந்த வாழ்க்கைக்காகவும், இந்த சரீர தேவைகளுக்காகவும் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், இம்மைக்காக நாம் அவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதவிக்கக்கூடிய சூழ்நிலையை தான் காணப்படுது. ஆகவே இந்த யூதாஸ் வாழ்க்கையை பார்த்து அகிலும் நாம் தேவனிடத்திலே சரியாக விசுவாசம் வைத்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம், ரட்சிக்கப்படுவோம். இன்னைக்கு நாம் பார்க்கிறவர்கள் எல்லாரும் அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி தங்களை காண்பிக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றோ அவர்கள் சரியானவர்கள் என்றோ நாம் எண்ணிவிட வேண்டாம். ஒருவேளை அவர்களும் பிசாசினால் நடத்தப்பட முடியும், அவர்கள் ரட்சிக்கப்படாமலும் இருக்க முடியும். இன்னைக்கு அநேக ஊழியங்களை பாருங்கள், பெரிய அளவிலே செய்கிறார்கள். எதற்காக? தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக, தங்களுடைய வருமானத்திற்காக. அந்த பணாசை இன்னும் விட்டு போகவில்லை. தங்களுக்கு என்று ராஜ்யங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஜபகோபுரம், ஜபமலை, அது இது என்று சொல்லி ஏகப்பட்ட திட்டங்களை கர்த்தர் அறிவித்தார் என்கின்ற பொய்யான பெயரில் அறிவித்து மக்களிடத்திலே பணத்தை வாங்குகிறார்கள். அநேகர் கூட்டம் கூட்டுகிறார்கள். தங்களுக்கு என்று ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யூதாசை போன்றவர்களே. அவர்களை பார்ப்பதற்கு அவர்கள் ஒரு தேவ மனிதர்களை போல காட்சி அளிக்கலாம். ஆண்டவருக்கு தான் தெரியும் அவர்கள் பிசாசா இருக்கிறார்கள், அவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆகவே அன்புக்குரியவர்கள், இந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையா இருந்து கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், உண்மையாக ரட்சிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.